அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் நாடுநர்களாக கல்விக்கு பின்னால் என்னென்ன படிப்பை படிக்கலான்றது ஒரு கேள்வி. அதுக்கு பின்னால் அந்த படிப்பை ஆதாரமாக வைத்தோ வேறு திறன்களை வளர்த்து கொண்டோ என்ன மாதிரி வேலைகளுக்கு நான் தங்களை தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் போட்டித் தேர்வு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வெற்றி என்பது பார்த்தீங்கன்னாக்கா 2 முறை நினைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. 2 முறைனா என்னன்னாக்கா, முதல்ல மனதில் நினைக்கிறது, என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை மனதில் வரணும். அதுக்கடுத்து 2வது என்னன்னாக்கா, மனதில் நினைத்ததை செயல்படுத்துறது. இது 2மே இசைவோடு இருந்தால் தான் வெற்றி என்னும் கனியை ஒவ்வொருத்தரும் சுவைக்க முடியும். அதனால் ஆல்வேஸ் தாட்டில் அந்த மைண்டில் தட் ஐ கேன் டூ சக்ஸஸ், ஐ கேன் கன்வெர்ட் மை எஃபர்ட்ஸ் இன்டு சக்ஸஸ் அப்படின்னு அவர் நினைக்கணும். நினச்சதுக்கு பின்னால் அதை செயல்படுத்துறது. அப்போ இந்த மாதிரி உலகத்தில் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் நிறைய என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஏதாவது நமக்கு நடச்சதுனாக்கா அது விதி அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இன்றைய மதி தான் நாளைய விதி. அது இளைஞர்களுக்கு நான் இந்த நேரத்தில் கட்டாயமாக சொல்ல நினைக்கிறேன். அதோடு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு சேயிங்ஸ் ஒன்று இருக்குது, இருக்கும் இடத்துல இருக்கிறதுக்கே ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர், அந்த வேலை தேடக்கூடியவர் தன்னுடைய அறிவை புதுப்பித்து கொள்ளாமல் இருந்தாருனாக்கா, ஹி வில் பி எஸ்டர்டே ஆர் டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு ஆயிடுவார். அப்போ அவர் யோசிக்கிறப்ப என்ன பண்ணணுன்னாக்கா, இருக்கும் இடத்துல இருந்துட்டு ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னன்னாக்கா, இன்றைக்கி நாளைக்கு பற்றி நாளை கழிச்சை பற்றி நினச்சா தான் நம்ம இன்றைக்கின்ற ஸ்டேஜில் நம்ம இருக்க முடியும். அப்போ இருப்பாக இருப்பதற்கே இயக்கம் தேவைப்படுகிறது அப்படின்றத நான் வலியுறுத்துகிறேன். அது போக இப்போ எங்கே பார்த்தாலும் போட்டி உலகத்தில் காம்படிஷன் என்பது எங்கே பார்த்தாலும் கட் த்ரோட் காம்படிஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லலாம்னாக்கா, when going gets tough, tough gets going சொல்லுவாங்க. போட்டிகள் அதிகமாகிறப்ப என்ன ஆயிரும்னாக்கா, போட்டி இல்லாமல் அந்த எந்த ஒரு விஷயத்தையும் அடையிறதுன்றது முடியாது அப்படின்ற அதுவே ஒரு வாழ்க்கை பாதையாக மாறிடும். அதனால் மாணவர்களும் மாணவிகளும் சரி, கல்லூரியில் படிக்கிறப்ப நல்ல மதிப்பெண் பெற்று அட்மிஷன் பெறுவதற்கும், அதே மாதிரி வேலைக்கு போகணும்னாக்கா ரொம்ப முயற்சி பண்ணி கடின முயற்சியோடு வேலைக்காக அவங்க முயற்சி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகிறப்ப ஒருத்தர் விளையாடக்கூடிய, ஒருத்தர் ஃபுட்பால்லையோ ஹாக்கிலேயோ ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடக்கூடிய நேரத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, கோல் போஸ்ட். இப்போ எல்லா பேரும் விளையாடுவாங்க, கோல் போஸ்ட்டே இல்லைன்னா அவர் எங்கே போய் கோல் அடிப்பார்? கோல் போஸ்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானத்தில் போய் அந்த நம்ம கோல் அடிக்கிறதுக்கான விளையாட்டில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளுக்கு அது ஒரு 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 இலக்கை கொடுக்காது. அப்போ படிக்கக்கூடிய நேரத்துலையும் சரி, வேலைக்காக அவங்க முயற்சி பண்ணக்கூடிய நேரத்துலையும் சரி, ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் எல்லாமே சொல்லுவாங்கனாக்கா, இஃப் யூ ஃபெயில் டு பிளான்னாக்கா யூ வில் பிளான் டு, நீங்கள் திட்டமிடாமல் இருந்தீங்கன்னாக்கா யூ வில் பிளான் டு ஃபெயில் அப்படிம்பாங்க. நீங்கள் திட்டமிட்டுறதை தவறுனீங்கன்னாக்கா ஃபெயில் ஆகிறதுக்கு திட்டமிட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு திட்டமிடணும், இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கிறணும். அது இந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமு, இந்த பேங்க் எக்ஸாமு, இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமு, இல்லாட்டி இந்த மாதிரி ரிசர்ச்சு, நெட்டு எக்ஸாமு, செட் எக்ஸாம், இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய எந்த இலக்கை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகிறதுக்கான ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அகடமிக் சக்ஸஸுக்கும் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பல்கலைக்கழகத்திலும் சரி, எங்கேனாலும் சரி, பள்ளியிலையும் சரி, கல்விகள் நிறுவனங்கள் அனைத்துலையுமே எத்தனை பேர் பாஸ் பண்ண முடியும், எவ்வளோ மார்க் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 100 பேர் எழுதுனாங்கனாக்கா 100 பேருமே ரொம்ப பெர்ஃபெக்டாக எழுதுனாங்கனாக்கா 100 பேருமே 100 மார்க் வாங்கலாம், 100 பேருமே பாஸ் ஆகலாம். இது எங்கே முடியும்னாக்கா, அகடமிக் எக்ஸாம்ஸில் முடியும். அந்த தரம் சரியாக இருந்து அந்த ஆசிரியர்கள் சொன்ன நிர்ணயத்துக்கு சரியாக இருந்துச்சுன்னா 100 பேருமே பாஸ் பண்ணலாம். 100% ரிசல்ட்டுன்றது நம்ம சாதாரணமாக பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னாக்கா, டூ மெனி பீப்புள் ஆர் சேசிங் டூ ஃபியூ ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரு சில வேலைகளுக்காக அவங்க சேஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன். அப்போ நிறைய நேரங்களில் என்னன்னாக்கா, எப்படி ஒரு டஃப்பான கேள்விகளை கேட்டு, டஃப்னாக்கா என்னன்னாக்கா, நம்மளால் முடியும் ஆனால் கரெக்டாக முயற்சி பண்ணணும், அந்த மாதிரி இருந்தால் தான் முடியுன்ற மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கேள்வியினுடைய தரம் இருக்கும். அது அகடமிக் எக்ஸாம்ஸில் நம்ம நல்ல ஒரு தரத்துக்கு எழுதினோம்னா எல்லாரையும் பாஸ் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுன்றதை மனசில் வச்சுக்கணும். அதனால தான் நிறைய நேரங்களில் இந்த தோல்வி என்பதே பார்க்காம நிறைய பேர் அகடமிக்காக பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு தடவை எழுதினேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தடவை எழுதினேன் எனக்கு கிடைக்கலன்னு சொன்ன உடனே, கிடைக்காமல் இருப்பது என்பது சாதாரணமான விஷயம். அந்த ஃபெயிலியர்னு அவங்க நினைக்கிறது ஒரு லேர்னிங் அப்படின்னு அவங்க நினைக்காமல் இருக்கிறது. இது அவங்களுக்கு புதுசான ஒரு சவால். அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறணுன்னாக்கா,
மிருகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு சிங்கமோ ஒரு புலியோ நிறையா நேரங்களில் இரை தேடுறப்ப அது 20 தடவை 30 தடவை 40 தடவை தோற்று போய் அதுக்கு பின்னால் தான் அது தேடுது. ஆனால் அது மனசில் அது ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம எப்படின்னாக்கா, ஒரு தடவை கீழே விழுந்தோம்னாக்கா எந்திரிக்கிறதுக்கு ஞாபகப்படுத்திக்கிறோம். ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேன், நான் முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்றது வந்து இந்த ஹியூமன் பீயிங்க்கு இருக்குது. அது வந்து இந்த போட்டித் தேர்வில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு விதத்தில் மனசோர்வு வந்துடும். அதை வந்து எப்படி பண்ணணும்னாக்கா, நம்ம வந்து இதெல்லாம் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு நினைக்கணும். கீழே விழுகிறது எந்திரிக்கிறதுக்கு லேர்னிங் தான் அது வந்து. இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி அவங்க மனதுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்ன் என்பது இப்போ எப்படி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சிலபஸ் வச்சுருக்காங்க, ஸ்கூலில் வந்து ஒரு சிலபஸ் வச்சுருக்காங்க, அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, சாய்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, மார்க் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்ன் என்பதே பார்த்திங்கனாக்கா, ஒரு காலத்துலலாம் வந்து ரொம்ப ஒரு ரெகுலேட் பண்ணாமல் இருந்திருக்கும். அங்கங்கே தனியார் அந்தந்த நிறுவனங்களே, அரசாங்க நிறுவனங்களே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க, அது பிரகாரம் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வேலைகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ்னு வந்துருச்சு. பேங்க்குன்னு வந்துருச்சு, ஸ்டாஃப் செலெக்ஷனுக்குன்னு வந்துருச்சு, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துருச்சு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்துருச்சு, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு வந்துருச்சு. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் அந்த ரெக்ரூட்மெண்ட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன ஆகும்னாக்கா, ஒவ்வொரு வருஷமே வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து அனுவல் பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லாருக்கும் வந்து அந்த அவங்க வெப்சைட்டில் போடுவாங்க. tnpc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போனாக்கா இந்த வருஷம் என்னென்ன பரீட்சை நடக்க போகுது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி தே வில் புட் த பிளான் ஆஃப் த எக்ஸாம்ஸ். அது எப்போ வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுப்பாங்க, எப்போ எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படின்றது. இதே மாதிரி ஸ்டாஃப் செலெக்ஷனு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஆல்ரெடி ஒரு கைட்லைன் மாதிரி திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு பிளான் அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் அவங்க அதை சொல்லிடுவாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, டிரான்ஸ்பேரன்சி தான். வெளிப்படையாக எல்லாருக்கும் அந்த தேர்வு பேட்டர்ன் என்ன மாதிரி அவங்க கேட்க போகிறாங்கன்றது தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் வர்றது நமக்கு அதை எதிர்பார்த்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து ஒன் டைம் அப்ளை பண்ணால் போதுமா, அதுக்கு டைம் ஃப்ரேம் என்னது, இது எல்லாமே நம்ம வந்து கவனமாக அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அப்போ வந்து பரீட்சைக்கு அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு பின்னால் தான் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பிளான் பிரகாரம் ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாங்கனாக்கா அந்த தேர்வுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகுறாங்க. அப்புறம் சிலபஸ் அதிலே போட்டிருக்கும், அந்த வெப்சைட்லேயே போட்டிருக்கும், இந்தந்த தேர்வுக்கு இந்த மாதிரி சிலபஸ் வந்தது. இப்போ குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 2A இருக்குது, குரூப் 1 இருக்குது. யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ்லேருந்து பல எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குது, பேங்க் எக்ஸாம் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து என்ன பண்ணுனாக்கா அது ஒரு அட்டானமஸ் பாடி மாதிரி தான். அவங்க கிளியர் கட்டாக வந்து சிலபஸ் கொடுத்துருவாங்க. சிலபஸை கொடுத்துட்டு அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும், ஒரு புதுமையை ஏதாவது புகுத்துனாங்கன்னா கூட இட் வில் பி இன்ஃபார்ம் டு த கேண்டிடேட். அவர் டிரான்ஸ்பேரண்ட்டாக அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் தான் நாங்கள் வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்கிறப்ப அந்த சிலபஸை வச்சுக்கிட்டு அந்த மாடல் கொஷின் பேப்பரை வச்சுட்டு அப்புறம் மெட்டீரியல் சப்போர்ட் கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து டிஎன்பிஎஸ்சிக்குனாக்கா இப்போ தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தோட புத்தகங்கள் வேணும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து டிஜிட்டலாக இருக்குது.